இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தொடர் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட இணைப்பில் வந்துட்டு கர்னல் கணேசன் இருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாம். வணக்கம் சார். நேற்று இரவு விடிய பாகிஸ்தானானது இந்திய எல்லைப் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதை இந்திய ராணுவம் முழுமையாக முறியடித்து இருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கறது சார்? பாகிஸ்தானோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11:30 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் இராணுவம் தனது லாய்ட்ரிங் மினிஷன்ஸ் என்ற அந்த ட்ரோன்ஸு மற்றும் மிசைல்ஸ் மூலமாக லடாக்கில் இருந்து குஜராத்தில் இருக்கிற புஜ்ஜு வரைக்கும் பல முக்கியமான டார்கெட்ஸ் லைக் முக்கியமான சிட்டிஸ் சண்டிகர், டெல்லி, ஜலந்தர், லுதியானா இது போக நம்ம இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம வெற்றிகரமாக முறியடிச்சிட்டோம். இது ஒரு 11:30 மணிக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. இது தவிர பாகிஸ்தான் நமது லைன் ஆஃப் கண்ட்ரோலில் ரஜோரி, மேண்டர், பூஞ்ச், குப்வாடா, உரி இந்த செக்டரில் 2003க்கு முன்னாடி இருந்த நிலை மாதிரி இப்போ ஷெல்லிங், ஆர்ட்டிலரி ஷெல்லிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது பல நாட்களுக்கு இனிமேல் இப்படி இதே தொடரும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வரலாறுல அப்படி தான் எப்பயுமே ஆர்ட்டிலரி ஷெல்லிங் 2003 வரைக்கும் ஆல்மோஸ்ட் பல வருடங்களாக நம்ம மேலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்க மேலே பண்ணிகிட்டு இருந்தோம். 2003 ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்தது. ஆனால் இப்போ அந்த பதற்றமான சூழ்நிலையில் அவங்க திருப்பி அதை வயலேட் பண்ணிவிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த ஒரு ஹாட்வார் சினாரியோன்னு சொல்ல முடியாது. இந்த ஆர்ட்டிலரி ஷெல்லிங் இது இப்போ ரெகுலர் ஒரு அஃபேராக இருக்கும் இப்போ. ஆனால் இந்த ட்ரோன்ஸை வச்சோ மிசைல்ஸை வச்சு நம்ம மேலே அவங்க தொடுத்த அந்த தாக்குதலை நம்ம முறியடிச்சிட்டு இப்போ அதை எதிர்வினையாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்கன்றது தெரில. எண்ணிலடங்கான ட்ரோன்ஸ் 45, 50 அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது ஊடகங்கள் மூலமாக வந்தது தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஆனால் நம்ம கண்களால் பார்த்தது பல ட்ரோன்ஸை நம்ம பார்த்தோம். அதை மிட்டர் இன்டர்செப்ஷன் பண்ணதையும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் அவங்களுடைய மிசைல்ஸ் அடிபட்டு கிடந்ததை ஊடகங்கள் காமிச்சாங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாட்டினாலும் இது ஒரு நம்ப தகுந்த ஒரு தரவாக இருக்கிறதுனால அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்தது உண்மை, அதை நம்ம முறியடித்தது உண்மை. இப்போ இதில் ஒரு சில ஊடகங்கள் பொறுப்பில்லாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் யூஸ் பண்ணாங்க 3, அதில் 2 F-16, ஒரு FJ-17 நம்ம சுட்டு வீழ்த்தணும், அதில் உள்ள ஒரு பைலட்டை ராம்கட் செக்டரில் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவலும் கிடையாது, நம்ப தகுந்த தகவலும் கிடையாது. ஏன்னா அவங்க ஜெட்ஸு ஸ்கிராம்பிளே ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதில் ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் அவங்க DGISPR, டைரக்டர் ஜெனரல் இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ், ஒரு 3 ஸ்டார் ஜெனரல் நம்ம அவங்களுடைய 2 ஃபைட்டர் ஜெட்டை நம்ம சுட்டு வீழ்த்தின மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் காலில் கொடுக்கறது நான் மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேராக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தொடுத்த ஒரு ஆப்ரேஷன். இதை ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 அப்படின்னு எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய ஒரு காரணம் அவங்க தேடி ஒவ்வொன்றா செய்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஜீலம் நதி மேலே உள்ள ஒரு டேம், நீலம் ஜீலம்ங்கிறத இந்திய இராணுவ நிலைகள் அந்த டேமை தாக்கியிருக்காங்க அப்படின்றது இது உண்மையான தகவலே இல்லை. ஆனால் பாகிஸ்தான் வரலாற்றை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்க இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை ஒரு காரணமாக வச்சு அதே மாதிரி நம்ம டேமை தாக்க ட்ரை பண்ணுவாங்கன்றதுக்காக நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேற்றே கிளியராக சொல்லிட்டாரு. இதே காரணம் காட்டுற மாதிரி காமிச்சு எங்கள் டேமை நீங்கள் ஏதாவது இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காகவே அவர் சொல்லிட்டாரு. இப்போ இந்த DGISPR நம்ம அவங்க 2 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்கிறது இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் இந்த போர் இல்லாத ஒன்றா போருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இது பாகிஸ்தான் தன்னைத்தானே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்கு அவர்கள் உருவாக்கிய ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி கராச்சி போர்ட்டை நம்ம இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணவே இல்லை. இது ஒரு சில பொறுப்பில்லாத ஊடகங்களால் பரவப்பட்ட ஒரு வதந்தி. இப்போ அதே மாதிரி லாகூர், இஸ்லாமாபாத் எதுவுமே நமது அரசு
அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரையும் அந்த அந்த தரவை வந்து நம்ம மக்களிடம் எடுத்து சொல்லக்கூடாது. எந்த ஊடகமும் எடுத்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் தேசிய நலன் கருதி சென்சார் செய்யப்படும். அந்த இராணுவ தலைமை இல்லை இந்திய தேசிய தலைமை அவங்க வந்து சென்சார் செஞ்சு தான் மக்கள்கிட்ட கொடுப்போம். மக்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் போய் சேரணும். இது போக இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் மக்கள் வந்து விக்டிம் ஆகி ஒரு கலவரம் வர்ற மாதிரியோ இல்லை எது வர்ற மாதிரியோ எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த சூழலில் வந்து இன்ஃபர்மேஷன் சென்சார்ஷிப் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதுக்கு ஊடகங்கள் துணை வந்து உறுதுணையாக நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு சில பொறுப்பில்லாத ஊடகங்கள்னால மற்ற ஊடகங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதையும் நம்ம குறிப்பாக கவனத்தில் கொண்டுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த அட்டாக் வருவோம். பாகிஸ்தான் நேற்று நைட்டு நம்ம மீது தொடுத்த இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலோ ஏதோ ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய இராணுவம், ரெகுலர் ஆர்மி நம்மளுடைய இராணுவ நிலைகள் மீது, முக்கியமான நகரங்கள் மீது, நம்மளுடைய மக்கள் மீது, புனித ஸ்தலங்கள், ஈவன் அமிர்த்சர் கோல்டன் டெம்பிள் வாஸ் டார்கெட்டட்னு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க நம்ம இறையாண்மைக்கு எதிராக வந்து நடத்திய தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். ஒன்ஸ் ஒரு நாட்டின் இறையாண்மையை வந்து அவங்க வந்து தாக்க நினைச்சு விட்டால் அந்த நாட்டுக்கு அந்த இறையாண்மையை பாதுகாக்க எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் அதை உலக நாடுகள் அங்கீகரிக்கும். அதனால் இது நம்ம மீது தொடுத்த போராகத்தான் நான் பார்க்குறேன். அதை வந்து பார்க்குறேன்றதில் எல்லாம் நம்ம தேசிய தலைமை, நம்மளுடைய இராணுவ தலைமைகள் எல்லாருக்குமே வந்து இதனுடைய தீவிரம் என்னன்றது தெரியும். இதை நம்ம வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிட்டதுனால அதனுடைய தீவிரம் நமக்கு புரியலை. ஆனால் இதில் ஏதாவது ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக நடந்திருந்தால், ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டோ ஒரு சிட்டிலேயோ ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஆகிருந்தால் அதில் வந்து எந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் இந்த தீவிரத்தை மனசில் வச்சு நம்ம தேசிய தலைமை, நம்ம பாதுகாப்புத்துறை எல்லாமே வந்து இதை கவுண்டர் அட்டாக், இந்த இதுக்கு கவுண்டர் அட்டாக்குன்னு மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு மிஸ்அட்வென்ச்சர் பண்ண முடியாத வகையில் அவங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் இராணுவ தளங்களையும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. அடித்தாதான் அவங்களுடைய போர் புரியும் அந்த பலம் வந்து பலவீனப்படும் போது அவங்களால இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு தாக்குதலையும் எதிர்காலத்தில் அவங்க மேற்கொள்ள முடியாது. அதனால் அந்த மாதிரி இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளானோட இந்திய இராணுவம் தாக்கும் என்பதை நம்புவோம். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசலாம். செல்வராமலிங்கம் சார், இப்போது பாகிஸ்தான் வந்துட்டு பொருளாதார அளவில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இருந்தாலுமே துருக்கி, சைனா போன்ற நாடுகள் வந்துட்டு அவங்களுக்கு ஆயுதங்கள் உதவி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆயுதங்களோட பலவீனங்கள், நம்ம வச்சிருக்க ஆயுதங்களோட பலங்கள் பற்றிய விவரங்களை சொல்லுங்கள் சார். அது நான் ஏற்கனவே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஹார்பி அப்படின்ற ட்ரோனை வந்து நம்ம வந்து இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கியிருக்கோம். அதோட திறன் என்ன அப்படிங்கிறது வந்து அதோட அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்யூரசியிலிருந்து நமக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து அந்த பாகிஸ்தானோட தீவிரவாதிகளோட கூடாரங்கள் அழிக்கிறத மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருந்தது. அதை மட்டும்தான் செஞ்சோம். அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அது பண்ணிட்டு போயிடுச்சு. அதே போல் இவங்களோட இதை பார்த்தோம் அப்படின்னா அது சைனாவோட தயாரிப்பு. அந்த இதை வந்து எதுவுமே நம்மளோட ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு தாண்டி எதுவுமே அவங்களால வரவே முடியல. நம்மளோட வான்வெளி எல்லையை தாண்டி அவங்களால எதுவுமே வர முடியல. 100 மீட்டருக்கு கீழே அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே நம்ம வான்வெளியிலேயே அவங்கள வந்து டோட்டலாக அவங்கள வந்து நம்ம டேமேஜ் பண்ணி அவங்கள வந்து சுட்டு வீழ்த்திட்டோம். அப்படிங்கும்போதே ரெண்டு இதையுமே வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கையிலே வந்து ரெண்டுக்குமே நமக்கான அந்த வித்தியாசம் வந்து நமக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சார். கணேசன் சார், நேற்று வந்து விடிய பாகிஸ்தான் நம்ம இந்திய எல்லை பகுதிகளை தொடர்ந்து தாக்குதல் நடத்தியும் நம்ம அதை தொடர்ந்து முறியடிச்சிருக்கோம். நம்ம திருப்பி தாக்குதல் நடத்தினதுல பாகிஸ்தானில் பல முக்கிய தீவிரவாத அமைப்புகள் வந்துட்டு அழிக்கப்பட்டது. இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இப்போ நேற்று நைட்டு பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் வந்து ட்ரோன் தாக்குதலுக்கு வந்து நம்ம இன்னும் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலை. நம்ம வந்து தீவிரவாத முகாம்களை அழித்தது வந்து முதல் கட்டம். அது வந்து பஹல்காமில் அவங்க நடத்திய படுகொலைக்கு எதிர்வினையாக 9 டார்கெட் பகவல்பூர்லேருந்து POK வரைக்கும் நம்ம நடத்தியதில் வந்து விளைவு என்ன அப்படிங்கிறத நேற்று பார்லிமெண்ட்டில் நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் 100 தீவிரவாதிகளுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பர் எதில் பார்த்தாலும் மசூத் அசார், ஜெய்ஷே முகமதுடைய தலைவர், அவருடைய குடும்பத்தில் பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லா நியூஸ்லேயும் இருக்குது.
அதாவது இது வந்து நம்ம இது பஹல்காமுக்கு எதிர்வினையாக கவுண்டரை நம்ம பண்ணது தீவிரவாத முகாம்களை அளித்தது. அதற்கடுத்து நடந்தது எதுவுமே இப்போ வந்து தீவிரவாதிகள் முகாம் அல்ல, எல்லாமே அவர்களுடைய இராணுவம் நம்ம இராணுவ நிலைகள் மீது கொடுத்த நம்மளது மக்களுடைய குடியிருப்பு மீது தொடுத்த தாக்குதல். அதை எதிர்த்து நம்ம கவுண்டர் பண்ணது ஒரே ஒரு இதுதான். அதில் வந்து 5 டார்கெட் இராணுவ நிலைகளை நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம். இப்போ கடைசியாக நேற்று நம்ம மீது நடந்த வரலாறுலே இல்லாத அளவுக்கு ட்ரோன்ஸ், அத்தனை ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ் வச்சு ஒரு தாக்குதல் முயற்சியை முறியடித்தது பின்னால் அதற்கு நம்ம எதிர்வினையாக என்ன கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தேசிய தலைமையும் இராணுவ தலைமையும் எல்லாம் முடிவு பண்ணி இன்னும் லான்ச் பண்ணும்போது அதனுடைய சைஸ் அண்ட் இது வந்து எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிய வரும். இந்த கவுண்டர் அட்டாக் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்காது, அவங்களுடைய இராணுவத்துக்கு எதிராக இருக்கும். ஏன்னா நேற்று நடந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இல்லை, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவம் தொடுத்த தாக்குதல். அதனால் அந்த இராணுவத்தின் மேல் நம்ம நடத்த போகிற கவுண்டர் அட்டாக் வரும் சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ தெரிய வரும். நமது தேசிய தலைமை அதன் முதிர்ச்சிக்கு பெயர் போனது. இன்று உலக நாடுகள் 200 நாடுகளுக்கு மேலே நம்மளுடைய அம்பாசிடர்ஸ், நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் அந்தந்த ஹோஸ்ட் நேஷனை அவங்களுடைய அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத விரிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உலக நாடுகளில் எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு பாகிஸ்தானுடன் எந்த ஒரு நாடும் நட்புறவில் இல்லை. 1-2 நாடுகள் தவிர, ஈவன் வந்து டர்க்கி, சைனாங்கிறது கூட, சைனா வந்து இன்னமும் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. சைனாவோட ஸ்டேட்மெண்ட் we are ready to give a constructive mediation, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அவங்க மெட்டீரியலாக நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆஸ் ஃபார் அஸ் டர்க்கி அவ்வளோ பெரிய பவர் கிடையாது. அவங்களுடைய என்ட்ரி இன்டு த வார் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ். அவங்க எந்த அளவுக்கு என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது, வந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். இந்தியாவை பொறுத்தளவுக்கும் நம்ம போர் அப்படிங்கிற அந்த நோக்கமே நமக்கு இல்லை. நம்ம தீவிரவாதத்தை ஒழிக்கிற நோக்கத்தில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதற்கு இடையூறாக இராணுவம் எந்த நடவடிக்கை எடுக்குதோ அந்த பாகிஸ்தான் இராணுவம், அந்த இராணுவத்தையும் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இது வந்து போர், அறிவிக்கப்படாத போராக மாறி இருக்கிறது. இது இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் எடுக்கணும், பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் ஹேஸ் பீன் டாட் அ லெசன் ஃபார் இட்ஸ் மிஸ்அட்வென்ச்சர். அந்த மிஸ்அட்வென்ச்சருக்கு அவங்களுடைய இது முறியடிக்கப்பட்டுருச்சு. இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு கவுண்டர் கொடுக்கணும். அந்த கவுண்டருக்கு நம்ம தேசிய இராணுவம் என்ன செய்யுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கட்ட போரா நகரும் பட்சத்தில் வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த போர் பதற்றத்தோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும்? பாகிஸ்தான் வந்துட்டு நேற்று நடத்தின தாக்குதலுக்கும் எங்களுக்கும் பொறுப்பு இல்லை, அது தீவிரவாதிகளோட தாக்குதல் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது? இது வந்து பாகிஸ்தான் இராணுவத்தால் எப்பயுமே கார்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு வரலாறில் திரும்பி நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க வந்து எதுக்குமே பொறுப்பேற்றுக்கிற மாட்டாங்க. கார்கில்லில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவ வீரர்கள் அங்கே செத்து கிடக்காங்க, பாடியவே அவங்க வாங்கலை. அவங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எந்த ஒரு காலகட்டத்திலையும் பாகிஸ்தான் ஆர்மியோட இதே வந்து இப்படி தான். இப்போ வந்து இது எவ்வளோ பெரிய ப்ளஃப் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன். நேற்று வந்த அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே சைனீஸ் மேட் ட்ரோன்ஸ். இப்போ வந்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னீங்கன்னா, பெருசாக சொல்ல போனால் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இந்த 3 ஆர்கனைசேஷன் தான் பாகிஸ்தானில் வந்து அவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த தீவிரவாத இயக்கங்கள் அங்கே இருக்குது. இந்த 3 தீவிரவாத இயக்கங்களும் இன்று வரை ஒரு ட்ரோன் கூட எங்கிருந்து வாங்கினதாக வந்து இது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரோன் கொடுக்கறதுக்கு எந்த நாடும் அவங்களுக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரோன்ஸ் பெறப்பட்டது பாகிஸ்தான் இராணுவத்தால். யாரிடமிருந்து? சைனாவிலிருந்து, மற்ற நாடுகளிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணப்பட்ட இந்த ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸ் வந்து நம்ம நாட்டு வான்வெளிக்குள்ளே வந்து நம்மளை அடிக்குதுன்னா இதை தீவிரவாதி செய்ய முடியாது, இராணுவம் மட்டும்தான் செய்ய முடியும். தீவிரவாதிகள் கையில் இந்த அளவுக்கு இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு நம்மளை இந்த இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் மாதிரி இந்த ட்ரோன்ஸை வச்சு பண்ணுற அளவுக்கு இந்த தீவிரவாதிகளுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ வந்து அவங்க ட்ரோன்ஸே வாங்காத போது அந்த ட்ரோனை எப்படி நம்ம மேலே வந்து அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க? அதனால் இது வந்து ஒரு ஒரு ப்ராபகண்டா வார்ஃபேர். இது வந்து பொய். பாகிஸ்தான் வந்து
இது வரைக்கும் வாழ்நாள் முழுக்க வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டு வந்த பொய்யில இதுவும் ஒன்று, அவ்வளோதான். ஓகே சார், இறுதியாக செல்வ ராமலிங்கம் சார் உங்ககிட்ட சைனா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலை. ஆனால் நேற்று முன்தினம் நடந்த அமிர்தசரஸ் தாக்குதலில் அந்த ஏவுகணையோட பாகம் ஒன்று கீழே விழுந்ததில் அதில் சைனாவோட குறியீடு இருந்துச்சு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதுதான் அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சைனா கிட்டேருந்து வாங்கினதுனால தான் அது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது சைனாவுக்கும் வந்து சைனா வந்து ஒரு ஆயுதத்தை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் அந்த ஆயுதத்தை வந்து எல்லாமே சோதித்து பார்த்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதாவது நடைமுறை சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அந்த தயாரிக்கும் போது நடக்கிற சோதனைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உண்மையாலுமே அந்த பொருளை பயன்படுத்தும் போது அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து டோட்டலாக அவங்களோட ட்ரோன் ஆகட்டும், அவங்களோட ஏவுகணை ஆகட்டும், சைனாக்கிட்டேருந்து வாங்கினா எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து பயன்படக்கூடிய அளவில் இருக்க தாக்குதலையோ அல்லது பெரிய அளவில் வந்து அது எதிர்த்தாக்குதலையோ செய்யறதுக்கான திறனற்றது அப்படிங்கிறது தான் நமக்கு விளங்குது. இறுதியாக கணேசன் சார், இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இறுதி கருத்து, உங்கள் கருத்து என்ன சார் இதோட அடுத்த கட்ட நகர்வு பற்றி? இந்த சுச்சுவேஷன், இப்போ உள்ள இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம அந்த த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம மீது போர் திணிக்கப்பட்டு விட்டது, நம்ம போருக்குள் நுழைந்து விட்டோம். இப்போ வந்து ஒரு முதிர்ச்சியான தேசிய தலைமை இதை எந்த லெவலுக்கு இதை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த தலைமையின் முடிவுக்கு விட்டுறணும். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னா, கண்டிப்பாக நமது நாடு ஒரு முக்கியமான ஒரு கவுண்டர் அட்டாக், இந்த இராணுவத்துக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது நடத்ததற்கப்புறம் பாகிஸ்தான் என்கிற அந்த அது எல்லா முயற்சிகளையும் தோர்த்து விட்ட அந்த நாடு அதுக்கு அடுத்து அதை வந்து எஸ்கலேட் பண்ணுதா இல்லை அடங்குதா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக நமது நாடு ஒரு கவுண்டர் அட்டாக் அவங்க இராணுவ நிலைகள் மீது நடத்தும். அதை எதிர்பார்த்து காத்து வெற்றிக்காக பிரார்த்தனை செய்வோம்.